ஹாய் गाइस இன்னைக்கு என்ன இன்னைக்கு எங்க போறோம்னா கேங்கா அட பொம்மால ஏண்டா வந்து அதோ சாப்பிட போறோம். அதான் கண்டென்ட். போயிட்டாங்க என்னென்ன பண்ணு தம்பியை போன வீடியோல பார்த்துருக்கீங்க. பாதி கதை மீ இதெல்லாம் டும் அவர் இவர் தான் டும் அவ்வளோதான். गाइस இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா அதோ கேங்கோட சேர்ந்து அதோ சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்க தலைவன் வேற ரகம் பார்த்து சரி நான் இன்ட்ரோ பண்ணேன். இது துப்புடா துப்புடா அவ்வளோ வாங்க போகலாம். நீ வண்டியில் சாவி பூச்சியில் ஒரு நண்டு சொரு நீ அந்த பக்கம் ஆட்டாதீடா. அதுதான் நான் ஓட்டுறேன்னு. எப்படி ஏண்டா எதுக்கு இதெல்லாம் ஏன் சாப்பிட மாட்டியா நீ? ஆக்டர்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்டா? சுக்கு வேம்பு பித்திலி அந்த மாதிரிலாம் சொல்லாத. தம்முன்னு இப்போ டைனோசர் நேர்ந்துதான் என்ன பண்ணுவேன்? கார்ஜிலா எப்படி இருக்கும்? இவன் உனக்கு மேல இருப்பான் போல. கழுத்துக்கு போட்டான்டா. கட்டி போட்டாச்சு. அது பேரு கட்ட கூட ரெடியா இருக்கு. உனக்கு பிஜிஎம் கூட காப்பி ரைட் கொடுப்பாங்க. சரி வா சொல்லு என்ன சொல்லு. அந்த நீ போன வீடியோல பயங்கரமா ஹிட் ஆயிட்டோம். மூஞ்சி காட்டு. நான் தான் அந்த டும் கதை சொன்னேன். நான் வந்து அந்த டும் கதை சொன்னேன் பாத்தீங்களா? டும்மா ஆமாண்டா என்ன சொன்னா? நீ பொய் தானே சொல்ற அப்படின்னு. ஆமாண்ணா பாதி உண்மை நான் மீதெல்லாம் டும் டும்னா பொய்யா அர்த்தம். டும் அதான் நாங்க டும் டும் டும். சரி அத்தோக்கு எப்படி பேர் வந்தது சொல்லு. அத்தை போட்டு கொலைக்கு அத்தை போட்டு கொலைப்பதுனா அத்தோ. அதெல்லாம் இல்ல, அது வந்து மைதால செஞ்ச நூடுல்ஸ். ஒரு நாள் வந்து அந்த அத்தோ வந்து எப்படி பண்ணிச்சுன்னா எனக்கு டும் இல்ல அந்த இல்லையா உண்மையா எல்லாமே எனக்கு சொல்லு. அத்தோ எப்படி வந்தது இப்ப சொல்றேன். இப்ப எல்லாம் அடி விழுவோம். ஒரு நாள் பஸ் இது நூடுல்ஸா இருந்துச்சு. மைதால போட்டு ஆரஞ்சு பவுடர் போட்டு பண்ணாங்க. ஆட்டுக்கால் பவுடரா? ஆரஞ்சு கலர் பவுடர் பட்டு இன்னும் ஆரஞ்சா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டி நின்று இருந்தாங்க. அது வந்து அத்தோ தாங்க அத்துன்னு சொல்லிட்டாங்க. அத்தோ தாங்க அது வந்து அத்தோ வந்துச்சு. நல்லா இல்ல, அது நல்லா இல்லைன்னா சத்தியமா நல்லா இல்ல. தெரியல எதுவுமே தெரியலண்ணா. இட்லி வந்து எப்படின்னா மாவு வந்து கட்டியா பண்ணி உருண்டையா பண்ணா இட்லி. அது கவுத்து போட்டு நல்லா பண்ணா தோசை. இட்லினா தமிழ்நாட்டுக்கார பண்ணது. உனக்கு ஏன் மூர்த்தின்னு பேர் சொல்லு. சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் வந்து நான் பிறக்கும் போதே மூர்த்தி தான் பேர் வச்சாங்க. எங்க அப்பா முடிவு பண்ணது மூர்த்தின்னு வச்சாங்க. ஒரு நாள் காசு தேட்டர் பிரிட்ஜில இருந்து எங்க அப்பா எங்க சின்ன வழியில தூக்கிட்டு வரும்போது நீ நினைக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல, தூக்கிட்டு வரும்போது ஒரு வாட்டி பஸ் வந்துருச்சு. கேட்கறது புரியுதா? எனக்கு புரியுதா கேட்காது. கேட்கறது புரியுதா? உனக்கு ஏன் மூர்த்தின்னு பேர் வச்சான்? ஒரு சாமி பேர் அது எனக்கு தெரியாதா? உனக்கு ஏன் அந்த சாமி பேர் வச்சான்? நீ சாமியா இல்ல ஆசாமியா? அதுக்கு ஒரு பெரிய கதை. நீ அந்த கதை அதான் மூர்த்தின்னு ஃபர்ஸ்ட் வச்சாங்க. விநாயக மூர்த்தி சேர்த்தது இந்த பெரிய கதை. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா கூட்டு வந்தாங்க. அப்ப வந்து எங்க அப்பா முந்தில வந்து பெரிய போட்டோ மாதிரி வந்துச்சு. ஒரு பேப்பர் மாதிரி வந்து பார்த்தா திருப்பி பாக்குறாங்க. மாவீரன் படம். எங்க அப்பா என்ன கேட்டு பண்ணாங்க. அந்த போட்டோ கூட வச்சிருக்கேன் பிள்ளையார் போட்டோ. அது வந்து இப்படி வந்துச்சுன்னா விநாயகர் இருக்குன்னு எங்க அப்பா பார்த்தாரு. அப்புறம் வந்து எங்க அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி விநாயகர் போட்டோ வந்து
விநாயகமூர்த்தி அப்படி சேர்த்துருக்கேன். விநாயகமூர்த்தி அப்படி கேட்கணும். இப்போ வந்து சன்னி போட்டோ வந்திருந்தா தண்ணி விநாயகமூர்த்தி அப்படி ஏதாவது வச்சிருப்பாங்க. சன்னி மூர்த்தி. கன்னிமூர்த்தி. அதான் மூட நம்பிக்கை. சரி இப்போ அன்சிகா போட்டோ வந்துச்சு. அன்சிகா போட்டோ வந்துச்சு. என்ன பண்ணி அன்சிகா மூர்த்தி நிச்சு. ஜானி சிந்து வந்து கடவுளா சாமி போட்டாரு. இல்ல கடவுளே என் பேரை வைன்னு சொல்லியிருக்காரு. இந்த குழம்புக்கு கடவுளே என்ன சொல்லியிருக்காரு. இந்த குழம்புக்கு கடவுளே உங்க அப்பா கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. சரி இப்ப நீ விநாயக மூர்த்திக்குன்னு சொல்ற, மூர்த்திக்கு ஏன் சரி மூர்த்தின்னு எப்படி பேர் வந்துச்சு? மூர்த்திகள் சொல்லுவாங்கல்ல. இரு ஒரு நிமிஷம் இரு. எனக்கு ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோக்கலாம்? நான் ஏதோ நினைச்சு வந்தேன் ப்ரோ. இவனுக்கு கூப்பிடுறான்டா அவன். ப்ரோ இந்த மாதிரி அப்போ கம்மியா போட்டுருக்கேன். அடுத்து வாங்கிக்கோ. மூஞ்சி எடு. உட்காந்துக்கோ. இப்ப நான் வந்துட்டேன். இதுக்கு பரவாயில்ல பேச எதுவும். இதுக்கு பேர் தான் அத்தோ. பாருங்க பயங்கரமா சாப்பிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படி சாப்பிடுறாங்கன்னு. நீ ஒரு சாக்லேட் போட்டுக்கோ. எப்படா இருக்கு? வெறா ஒன்னும் சாப்பிட்டே பாக்கலடா. அப்படியே சொல்லிட்டா. அந்த ஸ்மெல் பண்ணி சொல்லிட்டா. வெங்கடேஷ் பட்டு எடுத்து வச்சுக்கோ. வீட்டுக்கு எடுத்து ஓசியில் சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். 150 யாரா போட்டா? சரி ஓகே. ஓசியில் இது இன்னும் சொல்ல வச்சுக்கோ. ஓசியிலன்னு எப்படிலாம் இல்லை விஷயம் வாங்கி. அத்தோ கொஞ்சம் ஆறி போயிருக்கு. நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். நைட்ல மட்டும் தானா? என்னது பானிபூரி காலம் சாப்பிடுறோம்ல அது மாதிரி கேட்டான். மட்டும் தான் பிரிட்ஜிக்கல அத்தோனா நைட்டு மட்டும் தான் விஸ்வா வந்து என்ன கேட்கவே இல்லையா? நைட்டு வந்து விஸ்வா அதிகமா இந்த காசி தேட்டர் பிரிட்ஜ் கட்டி நடமாட்டம் பார்க்கலாம். இந்த வீடியோ மட்டும் அனுப்ப மாட்டேன்ல. ஆமா சூப் மட்டும் தனியா கொடுப்பாங்களா? ஏன் குடிக்க போறியா? ஏய் சூப் மட்டும் கேட்க பிரச்சனை. நீ என்ன சொன்ன கொடுப்பாங்க? இப்போ நான் போய் சூப் கேட்குறேண்ணா. சூப் 40 ரூபாய்க்கா 30 ரூபாய்க்கா ஏன் தெரியுங்களா? போட்டா வெயிட் பண்ணிக்கலாம். ஷூவை சாப்பிட்டா உன் பக்கத்தில் இருக்கும். அப்புறம் யாய் போட்டுருவேன். வரானுங்கண்ணா நாய் தான் வரந்துச்சு. ஃபோன் தான் மற்ற காலி ஆயிடுச்சு. கிளம்பு. களி வச்சு போவோம். அறிவன் அதுக்குதான் வேணாம். வேலை ரொம்ப பிஸியா இருப்பார் போல. நான் பிஸியெல்லாம் இருக்க மாட்டான்டா. இப்போ பாருங்க அரிக்கு கால் பண்ணா என்ன இப்போ என்ன உருட்டுன்னு மட்டும் பாருங்க. எடுக்க மாட்டேன். நம்ம கட் பண்ணாதான் இது சரி. அவாய்ட் பண்ண சைலண்ட்ல போட்டுருவோம். ஏன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம் பிஸியா இருக்கான் போல. நீ அதாவது நம்ம கால் பண்ணா எடுக்க மாட்டாரு. அவரா கால் பண்ணா நம்ம எடுக்கணும். ஹலோ ஹலோ தென்காசில இருந்து மாமா என்னடா இருக்க? என்னடா வாங்கி வச்சு உட்காந்து இருக்கா அரி? நீ கழுவி போட ஆள் இல்லடா. டேய் இங்க உனக்காக வாங்கி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லா கிடக்குது. வாடா டே வா முதல்ல இருக்கான்னு. நான் உண்மையில தானே இருக்கு. வாங்கண்ணா. மூர்த்தி பேசுறேண்ணா. வாங்க. பீப் எடுத்து போட்டுக்கடா. டேய் ஹரி டீப் இப்ப நீ வருவ இங்க இருந்ததுன்னா பண்ண சொல்லு. நான் போலாம்டா வாடா. கிளம்பலாம்டா. பாத்தத்தை கழுவி வைக்க சொல்றா. இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அரி டேய் இப்ப நம்ம வீட்டுக்கு போயிடலாம்டா. அரி வரான். நாய் வருமான்னு தெரியல. அவனை வந்து டென்ஷன் ஆயிடுவாங்கடா. சரி நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பி தண்ணி என்ன விஷயம் அரி வந்துருவான் போல. பிராங்க் பண்ணிடலாமா? 5 ரூபாய் பிராங்க். அரி போடு. இந்தா வீடியோ எடு.
நம்ம பேசலாம்ண்ணா. வர வரைக்குமா? 5 ரூபாய் இருக்கடா. வர வரைக்குமா? அப்படியே என்ன பண்ணுவோம், வந்த உடனே வீடியோ எடுக்கிற மாதிரி காமிச்சு நம்ம ஹரி வந்துட்டாரு நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல இங்க காட்டு. இப்ப வந்து அரி வந்தோடனே அரி வந்துட்டான்டா, சரிவா கிளம்பலாம் வண்டியில. சரி நான் ஓட்டுறேன். 5 ரூபாய் இருக்கடா. எதுக்கு மட்டும் கண்டுக்கிட்டாங்க. உள்ள எப்படி நீ ஒண்ணு வாங்கி உள்ள போட்டு 4 பேர் மீன் பண்ணாது நான் சொல்லவே இல்லை. இருக்காது. எவ்வளவு வச்சு ஏதோ என்னால முடிஞ்சது. ஏதோ என்னால முடிஞ்சது 75 ரூபாய். 3 ரூபாய். ஆனா நீ ஒரு 15 ரூபாய் இது நான் எங்க கேட்ட மாதிரி இருக்குது. கோயில் கட்ட நீ ஒரு கேக் கட்ட 7 ரூபாய் கொடுத்து 3 ரூபாய். நியூ இயர் அப்ப கேக் வெட்டுறதுக்கு தானே பண்ணேன். இன்னும் இல்ல எப்படி பாரு, எப்ப வீடியோ எடுத்தாலும் டொனேஷன் 3 ரூபா தான் கொடுப்பாரு. எங்கிட்ட அப்ப இருந்ததா அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் 3 ரூபாய். ஏய் என்னடா 3 ரூபாய் 15 ரூபாய் போடாத கஞ்சி பிசினாடா. கோயிலுக்குள்ள போக முடியாது. சொல்லி காட்டுறேன் நானு. சொல்லி காட்டுறேன்னு கேட்க கூடாது. அதான் சொல்லி காட்டுறேன். சொல்லி போக முடியாதா? ஏன்டா மூடி இருக்கு. மூடி இருக்குன்னு தெரியுது, அப்புறம் கோயிலுக்குள்ள போ. ஏய் இங்க அந்த கதை சொன்னேன்டா, விநாயகர் மூர்த்தி எப்படி பேர் வந்தது? எப்படி வந்து கேக்குதா? கேக்குதா? சொல்லுப்பா. அடி உள்றது மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா வந்து மூர்த்தின்னு பேர் வச்சாங்க. இது அரி வரும் அவங்கிட்ட இருந்து வாங்கி. ஏய் டைம் ஆகுதுடா. சும்மா யானை முட்டி. நாங்க வந்து வேற கேட்டோம், சன்னி வச்சிருந்தா அப்ப சன்னி மூர்த்தி வச்சிருப்பாரா அப்படிலாம் கேட்டோம். வந்துருக்கிறியா? ஏன்டா வர? அப்படியே ஒத்து பாருண்ணா. என்னடா சரியா பார்த்துட்டு அங்க பண்ண சிரிக்கிறான். பாத்துக்கிட்டே இருவேன். அப்படியே சிரிக்கிறா. இந்த புடியா உள்ற அடிய மட்டும் ஒரே கூத்தா இருக்கும்.